இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தை 1 பேதுரு 3வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தினுடைய முன்பகுதி. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதல்களுக்கு கவனமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. யாரெல்லாம் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய சமூகத்தில் அவரை மகிமைப்படுத்துகிறார்களோ, வேத வசனம் சொல்லுகிறது, அந்த நீதிமான்களாக அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. எதற்கென்றால் அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யவும் நன்மைகளை செய்யவும் அவர் நோக்கமாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. நாம் என்னென்ன காரியங்களை ஜெபித்தாலும் கர்த்தர் அதை கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார். எனவே தைரியமாய் கர்த்தருடைய சமூகத்திலே செயல்படுவோம். தைரியமாய் கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய வார்த்தைகளை கேட்டு ஜெபத்தோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை கவனிக்கிறார். கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிறார். அந்த கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.